கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதல் புதிய நாளுக்காக, செப்டம்பர் மாதத்திற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த மாதங்களிலே அவர் நடத்தி வந்த அவருடைய மகாபெரிய கிருபை, இரக்கம், தயவுக்காக கொடான ஸ்தோத்திரம். செப்டம்பர் மாதத்துல தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை தியானித்து ஜெபிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையின்றி விலக்கி காத்துக் கொள்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்திற்குரிய இந்த வசனத்திற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய ஜீவியத்திலே ஒளிதரும் லட்சியமாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாய் எங்களோட பேசுங்க, காவை ஸ்தோத்திரம் பலப்படுத்துங்க. இந்த வார்த்தையை எங்களிலே கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்வார். தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்கிறது இந்த தேவச்செயனுடைய தலைப்பாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஸ்திரப்பட வேண்டும், திடப்பட வேண்டும், பலப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பலவீனமாய் இருக்கிறவங்க, தடுமாற்றத்தோடு கூட சோர்ந்து போய் இருக்கிறவங்க தேவன் ஸ்திரப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஸ்திரப்படுகிற சில காரியங்களை குறித்து, ஸ்திரப்பட ஏதுவான காரியங்களை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். நாம் நம்முடைய ஜீவியத்துல தேவ நீதியினாலே நாம ஸ்திரப்படுத்துகிறோம். தேவனுடைய நீதியை செய்கிற ஒரு மனுஷனாக நாம் காணப்படும் பொழுது அந்த தேவ நீதியினாலே நாம் ஸ்திரப்படுகிறோம். நம்முடைய ஜீவியத்துல நாம் ஒரு நீதிமானாக, நீதியை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவ நீதியை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அநியாயத்துக்கு விலகி, அநீதியான காரியங்களுக்கு விலகி நாம் நீதியின் பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். தேவ நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய் என்று நாம் வாசிக்கிறோம். தேவ நீதி நம்மை ஸ்திரப்படுத்துகிறதா இருக்கிறது, நம்மை கொடுமைக்கு தூரமாய் விளக்குகிறதாகவும் காணப்படுகிறது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, கிருபை நம்மை ஸ்திரப்படுத்துகிறதாய் இருக்கிறது. தேவனுடைய கிருபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அந்த கிருபையானது நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. தேவ கிருபை நமக்கு அவசியம். கிருபையை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தாழ்மையுள்ள ஒரு ஜீவியம் நாம் ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். என்றென்றைக்கும் நம் வாழ்க்கையில ஜீவிய நாள் முழுவதும் முடிவு பொருந்திய கிருபை நமக்குள்ளா என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த கிருபை அவசியம். எந்த விதத்திலையும் அந்த கிருபையை நாம் வீணடிக்காதவர்களாக, இழந்து போகாதவர்களாக, அந்த கிருபையை காத்துக் கொள்கிறவர்களாக, கிருபையை பெற்றுக் கொள்கிறவர்களாக, கிருபையை நிலைநிற்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். தேவ கிருபை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது நாம் ஸ்திரப்படுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, கர்த்தருக்கு நாம காத்திருக்கிறதன் மூலமாக அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார்.
கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது நமக்கு ஒரு புது பலம் உண்டாகிறது. எல்லா காரியங்களையும் நாமே செய்து முடிக்கிறவர்களாய் காணப்படாமல் தேவ சமூகத்திலே ஒப்புவித்து சில காரியங்களுக்காக பொறுமையோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 27 அதிகாரம் 14வது வசனம் இவனமாய் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது உன்னுடைய இருதயம், ஆவி, ஆத்தும, சரீரம் ஸ்திரப்படுகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4வதாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக, அந்த பரிசுத்தாவின் பலத்தின் மூலமாக நாம் ஸ்திரப்படுகிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய நிறைவு நம்மை பலப்படுத்துகிறதாக, மிகவும் ஸ்திரப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. நம்முடைய ஜீவியத்தில் நாளைக்கு என்ன நடக்கும் என்கிறது நமக்கு தெரியாது. அடுத்த வாரத்தை குறித்து தெரியாது, அடுத்த மாதத்தை குறித்து, வருடத்தை குறித்து நமக்கு தெரியாது. எல்லாம் தேவனுடைய கரத்திலே நம்முடைய காலங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் பலத்தினால நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நாம் முன்னேறி செல்ல தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நாகும் 2 அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிதறடிக்கிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்தும். நம்முடைய பலன் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்தாவின் அபிஷேகம். எதிரே வரக்கூடிய எல்லா விதமான காரியத்திலும் நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவு நமக்கு மிக 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 அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி நம் அனுதினமும் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 5வதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரங்களின் மூலமாக, ஆவிக்குரிய வரங்களின் மூலமாக நம்மை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் கர்த்தரிடத்திலே வரங்களை கேட்கும் பொழுது தேவன் வரங்களை கொடுக்கிறார். இந்த வரத்தின் மூலமாக, தனக்கு அளிக்கப்படுகிற வரத்தின் மூலமாக ஒரு மனிதன் ஸ்திரப்படுகிறான், ஒரு ஊழியர் ஸ்திரப்படுகிறார். நாம் இந்த ஆவிக்குரிய வரங்களை நாம் வாஞ்சிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வரங்களை நாம் வாஞ்சித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப நம்முடைய ஜீவியம் அது ஸ்திரப்பட்டதாக அது காணப்படும். ரோமர் 1 அதிகாரம் 10வது வசனத்துல, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படியாக என்று சொல்லி இங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஸ்திரப்படும்படியாக ஆவிக்குரிய வரங்கள் நம்மளே கிரியை செய்யப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நாம் ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சிக்கணும், நாம் அதை புதுப்பித்துக் கொள்ளணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை நாம புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 6வதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம கர்த்தருடைய எல்லா வசனத்தினாலும் நற்கிரியினாலும் நாம ஸ்திரப்பட வேண்டும். வசனத்தினால ஸ்திரப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நற்கிரியினால ஸ்திரப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டா. வசனம் நம்மை ஸ்திரப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. நாம் செய்கிற நற்கிரியைகள், தேவனுடைய ஊழியத்தில் செய்கிற நற்கிரியை நம்மளை ஸ்திரப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 14வது வசனத்திலே, உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்தினாலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று நாம் வாசிக்கிறோம். வசனம் நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. நாம செய்கிற நற்கிரியை நம்முடைய ஜீவியத்தில் நம்மை ஸ்திரப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. இதிலே பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அதே போல நாம் நம்முடைய கடைசி நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே குற்றம் சாட்டப்படாதவர்களாய் காணப்படும்படியாக தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஸ்திரப்பட வேண்டியது மிகவும் அவசியம்.
1 கொரிந்தியர் 1:8 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரிந்தியம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் சொல்லி நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் குற்றம் சாட்டப்படாமல் இருக்கும்படியாக நம்மை தேவன் ஸ்திரப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஒருவேளை பலவீனத்தினால, மன சோர்வினால, தடுமாற்றத்தோடு கூட காணப்படுகிற ஒரு ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஆவிக்குரிய காரியங்கள்ல தடுமாற்றங்கள் இருக்கலாம். பூமிக்குரிய காரியங்களிலையும் தடுமாற்றங்கள் நிறைய காணப்படலாம். இந்த வசனம் நம்மை ஸ்திரப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். நாம ஸ்திரப்பட்டாதான் நம்ம பிறரை ஸ்திரப்படுத்த முடியும் என்கிற காரியத்தினாலே நாம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 22:32 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பேதுருவை நோக்கி, நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. ஒரு நாம ஸ்திரப்பட்டாதான், பலப்பட்டாதான் நாம் பிறரை, இன்னொருவரை நாம் ஸ்திரப்படுத்த முடியும். பிறரை ஸ்திரப்படுத்துவதற்காக நாம் ஸ்திரப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நாம் ஸ்திரமில்லாதவர்களாக, பலமில்லாதவர்களாக, தேவ பலமில்லாதவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் இன்னொரு நபரை நம்ம பலப்படுத்த முடியாது. ஜபத்திலேயோ வேற ஆலோசனையிலையோ அவங்களை வழி நடத்த முடியாது. நாம் எல்லா காரியங்களிலும் ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். ஜபத்துல, வேத வசனத்துல, ஊழியங்கள்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜீவியத்துல, எல்லா பகுதிகளிலையும் நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்மை ஸ்திரப்படுத்துகிறதின் மூலமாக தேவன் எல்லா தீமையிலும் இருந்து நம்மை விலக்கி காத்து போகிறார். நாம் ஸ்திரப்படும் பொழுது, நீங்க பலப்படும் பொழுது, உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் கர்த்தர் உங்களை விலக்கி காத்துக் கொள்கிறார். நாம் ஸ்திரப்படுவதனுடைய நோக்கம் நமக்கு எதிராக இருக்கிற தீமையிலிருந்து நம்மை விலக்கி காத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கும் கூட எதிராக இருக்கிற எந்த ஒரு தீமையான காரியமா இருந்தாலும் தேவன் உங்களை ஸ்திரப்படுத்தி, செப்டம்பர் மாதம் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்வார். வல்லமை உள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வசனத்துல துவக்கத்திலே பார்க்கிறோம், கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்று பார்க்கிறோம். ஆமென். அவர் உண்மை உள்ளவர். நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொன்னார், சகல தீமைகளுக்கும் நாம் விலக்கி நம்மை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய ஜீவியத்துல உண்மை மிக மிக அவசியம். நாம் ஸ்திரப்படுவதற்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டியது மிக மிக அவசியம். சில காரியங்களில மட்டும் உண்மை அப்படி அல்ல, எல்லா காரியங்களிலும் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே, அவன் அவருடைய எல்லா காரியங்களிலும் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான். என்னாகும் 12:7 வாசிக்கிறோம், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று வாசிக்கிறோம். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், எல்லா பகுதிகளிலும் அவர் உண்மை உள்ளவன். ஆண்டவர் மோசேக்கு சாட்சி சொல்லுகிறார், அவன் உண்மை உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்திலையும் நாம உண்மை உள்ளவனாய் காணப்பட வேண்டியது அவசியம். எல்லா பகுதியிலும், ஆண்டவருடைய எல்லா பகுதிகளிலும் நம்ம உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாட்கள்ல உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள். இந்த நாட்களிலும் இல்லை, எப்பொழுதுமே உண்மை உள்ளவர்கள் ரொம்ப குறைவாக தான் காணப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 12:1 வாசிக்கிறோம், உண்மை உள்ளவர்கள் மணிப்புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள் மணிப்புத்திரல்ல குறைந்திருக்கிறார்கள். உண்மை மிக குறைவாய் இந்த உலகத்தில் இருக்கிறது. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தாசனாக நாம் எல்லா காரியங்களிலையும் உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் ஜீவிக்க வேண்டியது அவசியம். அந்த உண்மையானது நம்மை ஸ்திரப்படுத்துகிறது, எல்லா தீமைகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறது. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்கிற வார்த்தையின்படி ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய்
புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படியே இந்த வார்த்தையை கேட்கிற நபர்கள் யாராயிருந்தாலும் பலவீனமாய் இருப்பார்கள் என்று சொன்னால், தடுமாற்றத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு என்ன செய்வது என்று சொல்லி அறியாமல் கலங்கி போயிருந்தார் என்று சொன்னார், கர்த்தர்தாமே உங்களுடைய வசனத்தை நீர் அனுப்பி அவரை ஸ்திரப்படுத்துவீராக. அவருடைய வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், சொந்த ஜீவியம், இவைகளிலே அவங்க எதிர அசைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த நாட்கள்ல, அந்த பகுதியில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ஸ்திரப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ஸ்திரப்படுவார்கள். வியாதினாலே பலவீனப்பட்டிருந்தா இசப்பாவன் நாமத்தினாலே, சுகத்தினாலே, ஆரோக்கியத்தினாலே, பலத்தினாலே அவர் ஸ்திரப்படுவார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பொருளாதாரத்துல சரிவிலே காணப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னார், நடுமாற்றத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார். பொருளாதாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்திரப்படுவதால், குடும்ப காரியங்கள் இல்ல, ஊழியங்கள் இல்ல, ஜீவியத்திலே காணப்படுகிற சகல தடுமாற்றத்தின் ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறுவதால் பலப்படுத்துவீராக, சகாயம் பண்ணுவீராக, இந்த பிள்ளைகளை கற்று சிறப்படுத்துவீராக. ஆண்டவரே சோதுரம் 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 உண்மையுள்ளவர்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே குற்றங்கள் குறைவுகளை மன்னிங்கப்பா, உண்மை இல்லாத காரியங்களை மன்னியும். ஆண்டவரே சோதுரம் 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 உண்மையுள்ளவர்களாய் மாற்றும் இந்த பிள்ளைகளை கற்று ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். 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 ஹல்லேலூயா.